வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன், வளமுடன், பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த 2 ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கணவன் மனைவி ஜாதகம். இவங்க ஜாதகம் அனுப்பிச்சு என்ன கேள்வி கேட்பாங்கும்போது, நான் குழந்தை சார்ந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க, டெஸ்ட் டியூப் பேபி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து குழந்தையை வந்து தத்தெடுக்கலான் இருக்கோம், அடாப்ஷனுக்காக கேட்டு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடாப்ஷனுக்கு அவங்க கேட்கும்போது நான் செக் பண்ணி பார்த்துட்டு கேட்டேன், உங்களுக்கு வந்து அடாப்ஷனுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து குழந்தை வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஏன் பெங்களூர்னு சொன்னேன்னா, அந்த மனைவி ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது, கணவன் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா பெங்களூர், அதனால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே 2 அடாப்ஷனுக்கு குழந்தை வந்ததுங்க. ஒன்று கேரளாலேருந்து வந்தது, இன்னொன்று தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. பட் 2மே வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தங்காட்டி நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்கிட்ட ஜாதகம் கேட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன எக்ஸாக்டாக பெங்களூர்லேருந்தே 3rd அடாப்ஷன் வந்து வந்திருக்கு, நாங்கள் அந்த குழந்தைய எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் காமிக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு சூட் ஆகும், அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த எக்ஸாம்பிள். இன்னொன்று, முந்தானேத்து வந்த ஜாதகம் இது. இப்போ வந்து எப்போவுமே வந்து நம்ம நம்ம அந்த வந்திருக்கிறவங்க வந்து என்ன கேள்வின்னு கேட்கறத விட, நாம் இந்த கேள்விக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அப்படி தான் இந்த முந்தானேத்து வந்து இந்த ஜாதகம் வந்து வந்துருந்துச்சு. அப்போ நான் இதை போட்டு பார்த்துட்டு சந்திரன் அடி அவங்க ஜாதகம் அனுப்பிச்ச டைமில் வந்து சந்திரன் வந்து மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் இருந்தது. அப்போ சந்திரன் அடை அடிப்படையில் அந்த சந்திரன் சுட்டும் பாவங்கள் என்னென்ன அப்படின்னா, 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், ஏன்னா அந்த சந்திரன் பார்க்குற பாவம், அந்த சந்திரனை பார்க்குற கிரகம், அந்த கோச்சார சந்திரன் கூட சேர்ந்திருக்க கிரகம், அதெல்லாம் தான் அவங்க கேள்வியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் மனசு. ஸோ அதை தாண்டி அந்த கேள்விகள் இருக்காது. அப்படி இருக்கும்போது 1ஆம் பாவம்னா அந்த லக்னத்தையே குறிக்கும். 2 வந்து புதன், அவங்க குடும்பத்தை குறிக்கும். 4, 9 வண்டி வாகனம் வீடு அம்மா அதெல்லாம் குறிக்கும். 9 வந்து பூர்வீகத்தை குறிக்கும். 10 வந்து பதவி குறிக்கும். 10 வந்து மாமியாரை குறிக்கும். பட் நான் இதெல்லாம் யோசிக்கும் போது மாமியார் சொல்லாமா வேண்டாமா, ஏன்னா ஒரு 58 வயது ஜாதகர், மாமியாரை பற்றி கேட்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, சந்திரநாடி சுற்றதை நம்ம சொல்லியே ஆகணுங்கிறக்காக அதையுமே சொன்னேன். அப்புறம் 11 வந்து லாபம், மூத்த சகோதரர் குறிக்கும். அவங்க நான் சொல்லும் போது அவங்க, ஏங்க நான் இங்கே அந்த கொஷின் தாங்க எழுதி வச்சுருந்தேன், அதை தாண்டி நீங்கள் கரெக்டாக அத்தனையும் நான் என்னென்ன கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு எழுதி வச்சுருந்தனோ, ஃபோனில் தான் அவங்ககிட்ட நான் பேசினேன். அப்போ நான் என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தனோ அத்தனையும் நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எப்போவுமே நம்ம சந்திர நாடி அடிப்படையில் வந்து நாம தான் இதெல்லாம் தான் உங்கள் கேள்வின்னு சொல்லணும், சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லும்போது அவங்கள பற்றி கேட்டாங்க. 2 அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டாங்க. 4 வந்து அவங்க ஒரு வீடு கட்டணும் சொந்த ஊரில் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தது. 9 வந்து பூர்வீக சொத்து வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. 4 அம்மாவுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தது. அப்புறம் 10 வந்து பதவி உயர்வுக்காக தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால சொன்னார், அவருக்கு 10ல் வந்து சூரியன் செவ்வாய், நீங்கள் ஒரு உச்சபட்ச பதவியில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து ஒரு உயர்ந்த பேங்க்ல வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 லாபஸ்தானம். அப்புறம் மூத்த சகோதரை பற்றி ஒரு கேள்வி இருந்தது. அவருக்கு மாந்தி திருவாதிரையில் இருந்தது. ஸோ மூத்த சகோதர வழியில் யாராவது அகால மரணம் அடைஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். என் மூத்த சகோதரே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டவர் தான் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஏன்னா மாந்தி சுற்றபாவம் கண்டிப்பாக அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ, என்ன பாவத்தில் இருக்கோ அது சார்ந்த உறவு வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 11 சார்ந்த கேள்வி என்ன இருந்ததுன்னா, அவங்க மூத்த சகோதரரோட பொண்ணு வந்து ஒரு திருமணம் சார்ந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க, அது எப்படி டைவர்ஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதும் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் அத்தனையும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து இது வந்து நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து அவங்க விசிட்டிங் கார்டு, அவங்க ஒரு டெய்லரிங் இது வச்சுருக்காங்க, அவங்க கன்னி லக்னம் விசாக நட்சத்திரம். ஸோ அவங்க விசிட்டிங் கார்டில் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நிலா டிசைனான்னு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க விசாக நட்சத்திரம், அனுஷம்னா நிலாவின் குறிக்கும், அதனால நிலான்னு சொல்லி பேர் வைங்கன்னு சொன்னேன்.
அதுலேயும் அந்த ஐக்கு புள்ளி வந்து சுவாதியோட அந்த திலகம் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அனுஷம் 2வது நட்சத்திரம் விஷாகத்துக்கு, அதனால அந்த தாமரைப்பூ யூஸ் பண்ணுங்க, பனை ஓலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க கன்னி லக்னங்கிறங்காட்டி 14ங்கிற நம்பரை ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணி ஒரு வாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஆக்சுவலி டெய்லரிங் இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஒரு வாரத்தில் இந்த போர்ட் டிசைன் பண்ணி வெளியே வச்ச உடனேவே பக்கத்தில் ஒரு கடை கிடச்சி பியூட்டிஷியன் இதுவும் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க கோயம்புத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் டெவலப் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு வந்தது. ரொம்ப சந்தோஷம். ஒரு சிம்பிள்ஸ் இவ்வளோ வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திரம் வந்து அதோட வேலையை சிறப்பாக செய்யும். இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.